பணிப்பாளர் ரங்கு திசாநாயக்கவின் அழுத்தம் காரணமாக அச்சுறுத்தித்தான் இந்த பெயரை என்னிடமிருந்து இவர் கேட்டுக்கொண்டார். நாமல் ராஜபக்சனுடைய பெயரையும் மஹிந்த ராஜபக்சனுடைய பெயரையும் கூறு என்று இவர் என்னை மிரட்டினார். இல்லையென்றால் கேலிய ரம்புக்வெல்லவினுடைய வழக்கு விசாரணையில் சாட்சியாளருக்கு நடந்துதான் உனக்கும் நடக்கும் என்று என்னை மிரட்டினார். அதனால் நான் மஹிந்த ராஜபக்சவினுடைய பெயரை கூறினேன் என்று தான் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆனால் அந்த வாக்குமூலத்திலையும் எங்குமே இவர் குறிப்பிடவில்லை. யார்? கப்பில சந்திரசேன குறிப்பிடவில்லை. மஹிந்த ராஜபக்ச குறித்து நான் பொய்யை தான் சொல்லியிருந்தேன், நான் பொய்யான தகவலைத்தான் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு வழங்கினேன், அப்படி கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் கப்பில சந்திரசேன எங்குமே அப்படி குறிப்பிடவில்லை. அதுதான் இங்கே இருக்கின்ற பிரச்சனையே. ரைட், மிரட்டி இவரிடம் இந்த பெயரை சொல்ல சொன்னதாகத்தான் கப்பில சந்திரசேன அவருடைய சட்டத்தரணிகளுக்கு ஒரு வாக்குமூலம் கொடுத்திருக்கின்றார், சத்திய கடதாசி. ஆனால் அந்த சத்திய கடதாசியில் எங்கேயுமே குறிப்பிடவில்லை இவருடைய அச்சுறுத்தலுக்கு பயந்து நான் பொய்யை சொன்னேன் என்று எங்குமே சொல்லவில்லை. கபில சந்திரசேன நினைத்திருந்தால் சொல்லியிருக்கலாம், ஆனால் சொல்லவில்லை. ஆகவே எது எப்படியோ கபில சந்திரசேன ஒரு கட்டத்திலே மஹிந்த ராஜபக்சவுக்கு 60 மில்லியன் கொடுத்ததை ஒப்புக்கொண்டிருக்கின்றார். இவருடைய விசாரணையின் முறைமை கீழ் கபில சந்திரசேன வாக்குமூலம் வழங்குகின்றார். ஆம், நான் 3 தடவைகளில் 20 மில்லியனாக 60 மில்லியன் கொடுத்தேன், இது இந்த பகுதிகளில் வைத்து கொடுத்தேன் என்றும் குறிப்பிட்டு விட்டார். ஆனால் மஹிந்த ராஜபக்சவின் பெயரை குறிப்பிட்டதன் காரணமாக ஐயோ இனி என்னுடைய வாழ்க்கை போச்சே, எந்த நேரத்திலும் என்னை போட்டுத்தல இவர்கள் பின்வாங்க மாட்டார்கள், அதோடு இவர்களே இல்லாவிட்டாலும் கூட இவருடைய ஆதரவாளர்கள் மஹிந்த ராஜபக்சவை காட்டிக் கொடுத்ததன் காரணமாக என்னை பழிவாங்க நிச்சயம் வாய்ப்பு இருக்கின்றதாக ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கலாம். அந்த அச்சத்தின் காரணமாக அதே நீதிமன்றத்திற்கு சட்டத்தரணிகள் மூலமாக ஒரு வாக்குமூலத்தை சத்திய கடதாசியை வழங்கியிருக்கலாம்.